ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி 7வது நாள் பூஜை. 48 நாள் பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லைங்களா. இன்றைக்கி 7வது நாள் பூஜை. புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா, அதனால தான் சொல்கிறேன். ஏன் 7வது நாள் பூஜை பண்ணுறதுக்கு இவ்வளோ லேட் ஆச்சு அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னா லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். வீடியோட லிங்க் நான் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் 48 நாட்கள் விரத பூஜை அப்படின்றத ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இந்த 48 நாட்களும் நான் பண்ணுற பூஜா விலாக்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். கண்டிப்பாக போய் பாருங்கள். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது நேற்றுக்கே எல்லாம் க்ளீனிங்கெல்லாம் பண்ணி வச்சிட்டேன். அது லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்க்கலைன்னா அந்த வீடியோவையும் பார்த்துட்டு வந்துடுங்க. எதனால் 7வது நாள் பூஜை இவ்வளோ லேட்டாக ஆச்சு அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இனி அடுத்தடுத்து இது ஒரு சின்ன வீடியோ தான். 7வது நாள் பூஜை பண்ண வீடியோ தான். இனி அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் கோவில் திருவிழா வரப்போகுது. அது யாரெல்லாம் ஊர் திருவிழா எல்லாம் செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க, இப்போ சிட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்காது. எங்கள் ஊர் திருவிழா எப்படி இருக்குது அப்படின்றத அடுத்தடுத்த விலாகில் நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு, அதாவது ஆல்ரெடி லாஸ்ட் இயர் திருவிழா விலாகு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம விலாக் வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக போய் பாருங்கள். எங்கள் ஊர் திருவிழா எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா பெரிய பெரிய சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது, ஊர் திருவிழா பார்க்குற வாய்ப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் திருவிழா மட்டும் இல்லை, இந்த ஏப்ரல் பங்குனி மாதம் வந்தாலே பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா கோவில்களையும் திருவிழாவாக இருக்கும். அந்த கம்பத்தாட்டம் அது இதுன்னு நல்லா ஒரே திருவிழா மயமாகவே இருக்கும். அதனால் நெக்ஸ்ட் வீடியோலலாம் திருவிழா விலாக் தான் அநேகமாக வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிள்ளையார் கோவில், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோவில் திருவிழா, அதாவது கும்பாபிஷேகம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த கோவில் ரொம்ப பழமையான கோவில். அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு தீர்த்தம் எடுக்கிற சான்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. அந்த வீடியோவும் முடிஞ்சால் நான் விலாகில் ஷேர் பண்ணுறேன். அது இன்றைக்கி தான் ஈவினிங் தான் தீர்த்தத்துக்கு போக போகிறோம். அதனால தான் அது இந்த வீடியோவோட சேர்க்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் முருகனருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு, நமக்கும் எல்லாத்துலேயும் எதுலேயுமே சக்ஸஸ்ங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குது. நமக்கும் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வேண்டுதலை வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த முருகர் பூஜையை எந்த தடையும் இல்லாமல் 48 நாளும் முடிக்கணும் அப்படின்றது தான் இப்போதைக்கு என்னோடய மைண்டில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நல்லதே நடத்தி கொடுப்பார். முருகனை கந்தனை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த பூஜையை இனிமேல் தொடரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நாளாக சப்போர்ட் பண்ண மாதிரியே நம்ம வீடியோஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனல் இன்னும் மானிட்டேஷன் ஆகலை. எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. Thanks for watching, friends.